ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் புரட்டாசி மகாலய அமாவாசை. நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். முன்னோர்களோட சாபம் இருந்தாலும் அது நீக்கும். நாளைய தினம் பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல ஆற்றல் நிரம்பி இருக்கும். முன்னோர்கள் வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய அளவில் கஷ்டம் அப்படின்னாலே அது பண கஷ்டம் மட்டும்தான். வறுமைங்கிறது ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் தலைவிரிச்சு ஆடுது. செலவு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய தினம் ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நாளை காலை சூரிய உதயத்திற்கு அப்புறம் மதியம் 11:45க்குள்ளே முன்னோர் வழிபாட்டை செஞ்சுருங்க. ஏன்னா நாளைக்கு புதன்கிழமைங்கிறதுனால மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. முன்னோர் வழிபாட்டை மதியம் 12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு படையல் போட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்கள் ஆசையை பெற்ற நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுங்கிறது ரொம்பவே அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும். நாளைய தினம் நீங்கள் படையல் போட்டதுக்கப்புறம் யாராவது ஒருவருக்காவது நீங்கள் வயிறார சாப்பாடு போடுங்க. நாளைய தினம் குப்பை மேனி செடி இருக்குது பார்த்திங்களா, அது சாலை ஓரத்துலலாம் கிடைக்கும். இன்றைக்கே உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் இன்று மாலை 6 மணிக்குள்ளே அந்த குப்பை மேனி செடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேரோடு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம இந்த பரிகாரத்துக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் வேரோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை நாளைய தினம் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு செய்ய போகிறீங்கன்னா நாளை மாலை 5 மணிக்குள்ளே இந்த குப்பை மேனி செடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் பிடுங்கிறதுக்கு முன்னாடி, அந்த செடியை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளித்து என்னுடைய தேவைக்காக நன்மைக்கு மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு வணங்கிட்டு அந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுங்க. செடிகிட்ட அனுமதியும் வாங்கிக்கோங்க. அந்த செடியை வேரோடு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த செடியோட அடிப்பகுதியில் இருக்கும் வேரை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவி கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை முன்னோர்களை மனசார வேண்டிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டு இந்த குப்பைமேனி வேரையும் ஒரு வசம்பியும் அந்த கிண்ணத்தில் வைங்க. என்னுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார குலதெய்வத்தை முன்னோர்களை மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. இந்த கிண்ணம் உங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாத்தையுமே இந்த வேறு வசம்பு தன் வசப்படுத்திக்கொள்ளும். கடைசியாக நீங்கள் தீப தூபம் எல்லாத்தையுமே காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. நாளைய தினம் இந்த கிண்ணத்தில் உள்ள அந்த வேரும் வசமும் 1 மணி நேரம் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அந்த நிமிடத்தோடு விலக தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும். அந்த வருமானம் சேமிப்பாக உங்களுக்கு தங்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். தேவைக்கு அதிகமாக கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? நம்முடைய தேவைக்கேற்ப, நம்முடைய தகுதிக்கேற்ப என்ன தேவையோ நம்ம கடவுள்கிட்ட நாளைய தினம் பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது பலிக்கும். நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த குப்பைமேனி வேரும் வசம்பும். நம்பிக்கை உள்ளவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நாளைய தினம் அமாவாசை தினத்தில் இதை செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய வேண்டுதல்கள் இந்த ஒரு பரிகாரம் பலிக்கும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சு உங்கள் வீட்டில் வறுமை நீங்கும். கண்டிப்பாக அடகு வைத்த நகை கூட மீண்டு தானாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்முடைய வருமானம் பல மடங்கு உயரும். இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். நன்றி.